இப்படி டூர் போன இடத்துல கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம குணா குகைக்குள்ள போறேன்னு மாட்டிக்கிட்ட 2K கிட்ஸ் இவங்க தான். மலையாளத்துல வெளியாகி தமிழ்நாட்டிலையும் பெரும் வரவேற்பை பெற்ற மஞ்சுமல் பாய்ஸ் தற்போது 150 கோடி ரூபாய் வசூலை தாண்டி வெற்றிகரமா பல தியேட்டர்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இளையராஜா, கமல், ஒரிஜினல் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு இணையதளங்கள்லயும் விவாதம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்துல குணா குகையை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நிறைய பேர் கொடைக்கானல்ல குவிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. கடந்த காலங்கள்ல நார்மலா ஒரு நாளைக்கு 10,000 இருந்து 15,000 பேர் வரைக்கும் தான் குணா குகைக்கு வர்றதா சொல்லப்பட்ட நிலையில தற்போது 50,000 இருந்து 60,000 பேர் வரைக்கும் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஏரியா மக்கள். குணா குகையில சிக்கி மீண்ட ஒரிஜினல் மஞ்சுமல் பாய்ஸும் குணா குகைக்கு வந்தாங்க. 18 வருஷத்துக்கு அப்புறமா குணா குகைக்கு வந்த அவங்க தங்களோட பழைய நினைவுகளை அசை போட்டாங்க. அவங்கள பார்த்ததும் அடையாளம் கண்டுகிட்ட சுற்றுலா பயணிகள் அவங்கள சுத்தி வளைச்சு போட்டோஸ், செல்ஃபின்னு எடுத்து தள்ளுனாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குணா குகைக்குள்ள ஏற்கனவே 16 பேர் உள்ள சிக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதனால தான் அங்க போறதுக்கு பல வருடங்களா தடை விதிக்கப்பட்டிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலையும் அவங்க வேலியை தாண்டி குதிச்சு உள்ள போற மாதிரி சீன் இருக்கும். மேலும் ஷிபினை மீட்டதுக்கு அப்புறம் அந்த குழியை இரும்பு தடுப்பு போட்டு மூடுற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. இந்த நிலையில தான் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கிருஷ்ணகிரியை சேர்ந்த பரத், விஜய் மற்றும் சேலத்தை சேர்ந்த ரஞ்சித் இவங்க கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்காங்க. சரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி குணா குகையை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லாதனால வேலியை தாண்டி குதிச்சு உள்ள போய் செல்ஃபி வீடியோவும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குணா குகையோட உட்புற பகுதிக்கும் போக முயன்றதா சொல்லப்படுது. இந்த வீடியோவை அவங்க ஃபேஸ்புக்லையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில 2-3 பசங்க குணா குகை பக்கமா போனாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தகவல் கொடுக்க மாவட்ட வன அலுவலரான யோகேஷ் குமார் அந்த பகுதிக்கு திடீர்னு ரோந்து வந்திருக்கார். அப்போ குகைக்குள்ள போக முயன்ற அந்த 3 பேரையும் பார்த்து ஷாக்கான அந்த ஆபீசர் அவங்கள உடனே பத்திரமா மீட்டதோட அவங்கள வனத்துறை அலுவலகத்திற்கும் கூட்டிட்டு போனாங்க. தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போனது, வனப்பகுதியில் அத்துமீறினது அப்படின்னு பல்வேறு பிரிவுகளின் கீழே வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அந்த 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதும் ஆகியிருக்காங்க. டூர் போன இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பல விதிகள் ஏற்கனவே இருந்தும் அந்த 3 இளைஞர்களும் அத்துமீறினது ஒரு பெரும் அசம்பாவிதத்தை தடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ஆர்வக்கோளாறுல சிக்கிதான் மஞ்சுமல் பாய்ஸ் மீண்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது அந்த பகுதி மக்களை ஒரு பதற்றத்திலேயே வைத்திருக்கிறது. ஏற்கனவே உள்ள போய் பலர் மாயமான நிலையில தற்போது இந்த இளைஞர்களின் விபரீத செயல் அந்த பகுதி மக்கள் மத்தியில பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனிவரும் காலங்கள்ல குணா பகுதிக்கு யாரும் போனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதும் அந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. அதே நேரத்துல டூர் போனோமா வந்தமான்னு இருக்கணும், இந்த மாதிரி விபரீத செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கிய கருத்தா பார்க்கப்படுது.